Praise the Lord. Hallelujah. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த மாலை நேரத்தில் யாவரும் கூடி இருக்கிற இந்த அவருடைய மைதானத்தில் தேவன் நம் மத்தியில் அசைவாடுகிறவராய் இருக்கிறார். தேவன் நம் ஜெபங்களை கேட்கிறவராய் இருக்கிறார். கேட்டு நமக்கு பதிலை உண்டாக்குகிறவராய் இருக்கிறார். ஆகையினால் அந்த நல்லவரை நாம் துதித்து ஆராதிப்போமாக. நம் இயேசு நல்லவர் என்று சொல்லி அந்த தேவனை மகிழ்ச்சியோடு இன்னைக்கு ஆராதனை செய்ய போகிறோம். என் ஜெபத்தை கேட்கிறவர், என் கூக்குரலை கேட்கிறவர், என் கண்ணீரை காண்கிறவர், எனக்கு பதிலை உண்டாக்குகிறவர், என் வழிகளை செம்மைப்படுத்துகிறவர். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. அதிசயமானவர், ஆறுதல் தருகிறார். அதிசயமானவர், ஆறுதல் தருகிறார். சர்வ வல்லவர், சர்வ வல்லவர், சமாதானம் தருகிறார். நமக்கு சமாதானம் தருகிறார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. கண்ணீரை காண்கிறார், கதறலை கேட்கிறார். கண்ணீரை காண்கிறார், கதறலை கேட்கிறார். வேதனை அறிகிறார், உன் வேதனை அறிகிறார். விடுதலை தருகிறார், உனக்கு விடுதலை தருகிறார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. எதிர்காலம் நமக்குண்டு, எதற்கும் பயமில்லை. எதிர்காலம் நமக்குண்டு, எதற்கும் பயமில்லை. அதிகாரம் கையிலே, அதிகாரம் கையிலே. ஆளுவோம் தேசத்தை, நாம் ஆளுவோம் தேசத்தை. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா.
ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஹல்லேலூயா. இயேசு நல்லவர், அவர் நல்லவர். ஒரு போதும் ஆண்டவரே கைவிடாத தேவனே, உம்முடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவரே நேரத்துல ஆண்டவரே ஒரு மனதோடுமை ஆராதிக்கிறோம், ஒரு மனதோடுமை தொழுது கொள்ள வந்திருக்கிறோம் ராஜாவே. ஒரு நாளும் என்னை விட்டு விலகாத தேவ நன்றி. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா, ஒரு நாளும் விலகிடா, ஒரு நாளும் விலகிடா. நன்மை செய்பவரே, உமக்கு மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா. உம்முடைய நாமத்தை கொண்டே மகிமை உண்டாகும்படிக்கு எங்கள் சத்தத்தை உயர்த்துகிறோம், எங்கள் துதியின் சத்தத்தை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே இந்த மாலை நேரத்தில் அப்பா எங்கள் ஜெப வேலைக்குள்ளாய் உம்முடைய பிரசன்னம் ஆண்டவரை ஆளுகை செய்யும்படிக்கு ஆண்டவரே ஸ்தோத்திரம். எல்லா கதவுகளும் திறக்கப்படட்டும் ஆண்டவரே, எல்லா செவிகளும் திறக்கப்படட்டும் ஆண்டவரே, எல்லாம் அடைக்கப்பட்ட உள்ள கதவுகள் திறக்கப்படட்டும் ஆண்டவரே. எப்பார்த்தா என்று சொல்லி ஜெபிக்கிறேன், திறக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. பரிசுத்த தேவாதி தேவனே, கத்தாதி கத்தாவே, தூயாதி தூயவரே, உங்க நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும் ஆண்டவரே. ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே இப்பொழுதே உடைய கரம் நீட்டப்படட்டும், சுகம் உண்டாகட்டும், பலன் உண்டாகட்டும், தேவ மகிமை வெளிப்படுவதாக சொல்லி சொல்லிக்கிறோம். நன்றியோடு துதிக்கிற ஆண்டவரே, நல்லவரே, வல்லவரே, மகிமையானவரே, உம்மை போற்றுகிறோம் அப்பா. ஓ ராபாரா காதாலா ரியாலாராபோ, ஓ ஷகாதாலா ரியாலாந்திரியாரி கராபோ. நன்றியோடுமே துதிக்கிறோம், நன்றியோடுமே புகழுகிறோம். நன்றி ராஜாதி ராஜாவே, கத்தாதி கத்தாவே, ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 அப்பா. ஆண்டவரே ஒவ்வொரு நாவும் தொட்டு கொண்டிருக்கிறதுக்காக நன்றி, ஒவ்வொரு பலவீனமும் நீக்கப்பட்டு கொண்டிருக்கிறதுக்காக நன்றி ஆண்டவரே. தடைகள் உடைக்கப்பட்டு கொண்டிருக்கிறதுக்காக நன்றி. உம்முடைய தெய்வீக பிரசன்னம், உம்முடைய தெய்வீக தொடுதல் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினாலே இந்த மாலை நேரத்தில் அப்பா கர்த்தருடைய தொடுதல் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இப்பொழுதே ஆண்டவரே. ஓ இருளாய் இருக்கிற எல்லா இடத்திலும் மெய்யான வெளிச்சம் அப்பா இப்பொழுதே ஒளியாய் பிரகாசிக்கும்படிக்கு இயேசுவின் நாமத்தில் சொல்லி ஜெபிக்கிறோம். வியாதிகள் விலகட்டும் அப்பா, பிசாசு தந்திரக சிந்தரக ஓடட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை நாங்கள் அறிக்கை செய்கிறோம் அப்பா. இயேசுவின் நாமம் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம் உடையதை அப்பா நாங்கள் வாயிலே அறிக்கை செய்கிறோம். நன்றி ராஜாதி ராஜாவே, பலன் கொள்ளும்படிக்கு தேவனங்கள் தெரிந்து கொண்டதுக்காக நன்றி ராஜாவே. நிற்பதும் நிர்மூலமாகாம இருப்பதும் அது தேவனுடைய சுத்த கிருபையா இருக்குதல்லவா ஆண்டவரே. ஆண்டவரே இதோ எங்களை கடந்து ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில் அப்பா நீங்க செய்ய நினைத்த காரியத்தை அப்பா ஒரு நாளும் தடைபடாமல் செய்து வருகிறவரே உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. என் வழிகளை உறுதி செய்து அப்பா என் பாதைகளை உறுதி செய்து ஆண்டவரே எனக்கு தெளிவான சிந்தனையை கொடுத்து அப்பா உம்முடைய ஆலோசனையை கொடுத்து உம்முடைய வார்த்தையை இருதயத்தை பதிக்க வைத்து என் வாழ்வாதாரத்தை மாற்றி அமைத்தவரே உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் அப்பா. நன்றியோடு துதிகளை ஏறெடுத்து உங்க நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். நம் இயேசு நல்லவர், நம் இயேசு நல்லவர், அவர் நல்லவர் 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 என்று சொல்லி ஓ நன்றியோடு துதி ஆராதனை செய்கிறோம் அப்பா. உமக்கு நன்றி. நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா.
ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுகந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுகந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். கண்ணீரை காண்கிறார், கதறலை கேட்கிறார். கண்ணீரை காண்கிறார், கதறலை கேட்கிறார். வேதனை அருகிறார், எந்தன் வேதனை அருகிறார். விடுதலை தருகிறார், எனக்கு விடுதலை தருகிறார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுகந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுகந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், நல்லவரே, ஒரு போதும் கைவிடாமல் நடத்தி வந்தவரே, இந்நாள் வரைக்கும் என்னை சுமந்து நடத்தின தேவனே, உமக்கு நன்றி ஆராதனை செலுத்துகிறேன் அப்பா. ஓ நன்றி ராஜாஜி, ராஜாவே. ஒரு நாளும் விலகிடா, ஒரு நாளும் விலகிடா, ஒரு நாளும் விலகிடா. ஹல்லேலூயா. ஒரு நாளும் நம்மளை விட்டு விலகாத ஒரு தேவன். இயேசுவின் நாமம் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம் அப்பா. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா. நன்றி ராஜாச்சி, ராஜாவே, கச்சாதி கச்சாவே. நன்றி 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 ராஜாவே. ஹல்லேலூயா. நன்றி அப்பா. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுகந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம், ஆமாப்பா, ஒரு மனமாக கூடி வந்த ஹல்லேலூயா. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுகந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுகந்தரிப்போம். இந்த தேசத்தை சுகந்தரிப்போம். ஆண்டவரே, ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு இதோ உம்முடைய சன்னிதானத்தில் வந்து நிற்கிறோம் ராஜாவே. அப்பா, எதிர்காலம் எங்களுக்கு உண்டு என்று சொல்லி நாங்கள் பாடினோமே. ஆமாண்டவரே, இயேசுவின் நாமத்தினாலே எங்களுக்கு எதிர்காலம் உண்டு ஆண்டவரே. இருளாக இருக்கிற இந்த உலகத்தில் நீரே மெய்யான வெளிச்சமாய் எங்கள் வாழ்க்கையில் இருக்கிறீர். அதுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. உம்முடைய நாமத்துக்கு உண்டே மகிமை உண்டாகும்படிக்கு எங்கள் வாழ்வாதாரத்தை ஒப்பு கொடுக்கிறோம் ராஜாவே. எந்த நேரமாக இருந்தாலும் ஆராதிக்கும்படிக்கு தேவன் எங்களை தெரிந்து கொண்டதுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தாயின் கருவில் இருக்கும் போதே எங்களை பெயர் சொல்லி அழைத்த தேவன் நீர் அல்லவா. நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் மேலே வைத்திருக்க திட்டங்களுக்காக நன்றி அப்பா. ராஜாவே, இந்த நேரத்தில் கூட ஆண்டவரே முழுமையான காரியத்தை ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தாவே. அப்பா, நாங்கள் கேட்கறதுக்கு மேலாக எங்கள் ஆண்டவர் எங்களுக்கு செய்ய வல்லவராய் இருக்கிறீர். நாங்கள் நம்பி இருக்கிற கர்த்தர் எங்களுக்கு நிச்சயம் ஒரு புதிய பாதைகளை உண்டாக்கி எங்களை ஆசீர்வதிப்பீர் என்று ஆண்டவரே இந்த நாளில் ஆண்டவரே சிக்கற்ற இருக்கிற நிலைமையில நாங்கள் எங்கே சிக்கிக்கொண்டு இருந்தாலும் எங்கள் ஆண்டவராக தேவன் எங்களை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறேன். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. என்னை சுகப்படுத்துகிறவர் நீர், என்னை பலப்படுத்துகிறவர் நீர், என்னை உருவாக்குபவர் நீர், என் வழிகளை செம்மைப்படுத்துகிறவர் நீர் ஆண்டவரே. என்னை காக்கும் கேடகமாய் இருப்பவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே.
நன்மை செய்து ஆண்டவரே எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் எனக்கு நன்மை செய்பவரே உமக்கு கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன் கர்த்தாவே. உள்ள தெரியங்களை அறிந்திருந்து எங்கள் சத்தத்துக்கு ஆண்டவரே செவி கொடுத்து எங்கள் கண்ணீருக்கு பதில் கொடுப்பவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. என்னத்தை நாங்கள் செய்தோம் ஆண்டவரே, எங்க மேலும் உம்முடைய அளவில்லாத அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே இந்த நாளில் ஆண்டவரே அப்பா 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 என்று அழைக்க புத்திர சுகாரத்தை எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். நன்றி ராஜாவே. சுகம் நடக்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே, பலன் நடக்கட்டும் இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே. அந்தகார இருளின் ஆச்சரியமான ஒளியை ஆண்டவர் எங்க மேலே பிரகாசிக்கும்படிக்கு இயேசுவின் வல்லமை நாமத்தினாலே நான் நிற்கிற இடம் வெளிச்சமாய் மாறட்டும். நான் நிற்கிற இடம் பட்டணம் வெளிச்சமாய் மாறட்டும். நான் நிற்கிற இடத்தை தேவனிலே ஒளி வீசும்படிக்கு நன்றியோடு துதிக்கிறேன் ஆண்டவரே. குதிகாலுக்கு பலனை உண்டாக்குவீராக ஆவியானவரே. இதோ செவிகள் திறக்கப்படட்டும் ஆண்டவரே. அப்பா அப்பா தசைகள் பிடிப்புகள் இப்பொழுது விலகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஒரு மெய்யான விடுதலையை காணும்படிக்கு அப்பா நாங்கள் சுபிக்க வந்திருக்கிறோம். எங்கள் தேசத்தில் ஆண்டவரே உம்முடைய ஆவின் வரங்கள் மட்டுமல்ல ஆண்டவருடைய திட்டம் செயல்பாடு முழுவதுமாக நிறைவேறத்தக்க இயேசுவின் நாமத்தில் சொல்லி ஜெபிக்கிறோம். எல்லா அந்தகார இருள் காரியமும் நசரேட்டாக இயேசுவின் நாமத்தில் நிர்மூலப்படுத்துகிறோம். நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. ஆராதனை செய்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில உம்முடைய திவ்யமான வெளிச்சம், உம்முடைய திவ்யமான தொடுதல் ஆண்டவரே இந்த இரவு நேரத்தில் தொட்டு ஒரு மறுரூபம் அடையத்தக்க இயேசுவின் நாமத்தில் சொல்லி ஜெபிக்கிறேன் அப்பா. நீ செய்கிற தேவன், நீ செய்து முடிக்கிற தேவன் அப்பா. அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி ஆராதனை செலுத்துகிறோம். அடிமைத்தனத்தில் மாட்டிக்கொண்டிருக்கிற உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கை இன்றைக்கு ஆண்டவரே மெய்யான விடுதலை காணும்படிக்கு இயேசுவின் நாமத்தில் சொல்லி ஜெபிக்கிறோம். குமாரன் உங்களை விடுதலையாக்கினார், நீங்கள் மெய்யான விடுதலை காண்பீர்கள் சொன்னவரே இயேசுவின் நாமத்தினாலே அந்த மெய்யான விடுதலை காணும்படிக்கு சொல்லி ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்திலே இந்த இடம் முழுவதும் இந்த மைதானம் முழுவதும் உம்முடைய பிரசன்னம் நிரம்பி இருக்கிறது. நன்றி செலுத்துகிறேன் கர்த்தாவே. கட்டுகள் உடைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது அப்பா, சட்டைகள் உடைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது ஆண்டவரே. அப்பா எங்கள் தலையை உயர்த்த வல்லவராய் இருக்கிறவரே, எங்களை தலையை உயர்த்தும்படிக்கு இருக்கிற எல்லா சட்டைகளும் உடைய ஆண்டவரே. உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்த வந்திருக்கிறோம். எங்க வாழ்க்கையில் இருக்கிற பலவீனங்கள் அது உடைக்கப்பட வேண்டும். உம்முடைய பலன் எங்க வாழ்க்கையில் நிறைவேறலாக இப்பொழுதே காணப்பட நாங்கள் சுமைக்கிறோம் ஆண்டவரே. கத்தாதி கத்தாவே, தூயாதி தூயவரே, துதிக்கு பாத்திரராய்க்க உம்மை ஆராதிக்க வந்திருக்கிறோம் அப்பா. ஆராதித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தின் வாழ்க்கையிலும் ஒரு மெய்யான விடுதலை இப்பொழுதே கட்டளை கொடுக்கிற இயேசுவின் நாமத்தினாலே. ஆண்டவரே அப்பா, நீர் எனக்கு கொடுத்த அதிகாரத்தின்படி என் நாமத்தில் எதை கேட்டாலும் நான் உனக்கு தருவேன் என்று வாக்குறுதி கொடுத்தவரே இயேசுவின் நாமத்திலே, இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே ஒரு மெய்யான சுகம் ஜனங்கள் மத்தியில இப்பொழுதே தொடுதல் நடக்கட்டும் அப்பா. எங்க இருந்தாலும் சரி இப்பொழுதே ஆவியின் தொடுதல் ஆண்டவரே தொடுங்க ஆண்டவரே. ஒரு வல்லமை தொடுங்க, ஒரு வல்லமையால தொடுங்க, என்னை தொடுங்க ஆண்டவரே சொல்லுகிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அந்த தொடுதலை காணும்படிக்கு, அந்த மெய்யான தொடுதலை காணும்படிக்கு நான் செபிக்கிறேன் அப்பா. உம்முடைய வல்லமைக்காக ஸ்தோத்திரங்கள். தொட்டு கொண்டிருக்கிறதாக நன்றி. உச்சந்தல உள்ளங்கால் வரைக்கும் அப்பா உம்முடைய தொடுதல் ஆண்டவரே. The touch in the name of Jesus. இயேசுவின் நாமத்தினாலே ஸ்தோத்திரம் ஐயா. சுகத்துக்காக நன்றி, வேலத்துக்காக நன்றி. உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். நன்றியோடு நன்றியோடு ராஜாதி ராஜாவே உம் பாதம் பணிந்து வந்திருக்கிறோம். ஆவியானவர்
எங்கள் வாழ்வை நிரப்புகிறவரே, நன்றி ஆவியானவரே. Thank you Jesus. ஓ நன்றி அப்பா, உங்க தொடுதலுக்காக நன்றி, உம்முடைய வாக்கு சத்தங்களுக்காக நன்றி. உருவாக்குகிறவரே, பலப்படுத்துகிறவரே, ஆவே நன்றியோடு ஆராதனை செய்கிறோம். ஒப்பு கொடுப்போமா ஆண்டவரே? நன்றி ராஜாவே. ஓ எங்க போனாலும் ஒரு தொடுதல் நடக்கட்டும் அப்பா, உங்க தொடுதல் நடக்கட்டும் இப்பொழுது. உங்களுடைய தெய்வீகமான தொடுதல் அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளோட வாழ்க்கையில காணப்பட நான் ஆசீர்வதிக்கிறேன். இரவு நேரத்தில் எந்த பட்டணமா இருந்தாலும், எந்த தேசத்திலிருந்து பார்த்து கொண்டிருந்தாலும், இயேசுவின் நாமத்தினாலே அப்பா அந்த குடும்பத்தை முடுக்கி கடக்கிற எல்லா சுத்த கிரியைகளையும் நசரேத்தாக இயேசுவின் நாமத்தில் கடந்து நிர்மலப்படுத்துகிறேன் அப்பா. இப்பொழுதே உம்முடைய சுகம் பாய்கிற அந்த வல்லமை அப்பா அந்த குடும்பத்துக்குள்ளாக நிரப்பட்டும். நிறைவான தேவனின் அறிக்கை செய்கிறேன், நிறைவான தேவனின் அறிக்கை செய்கிறேன். அவருடைய பெயர் இயேசு கிறிஸ்து, மெய்யான விடுதலை தருகிற தேவன். ஓ நன்றியோடு நன்றி அப்பா, நன்றி இயேசுவே, நன்றி அப்பா, நன்றி. சொல்லுங்க அப்படி கரங்களை வச்சு, ஆண்டவரே என்னை சுகப்படுத்தி கொண்டிருக்கிறதுக்காக நன்றி ஆண்டவரே, என்னை பலப்படுத்தி கொண்டிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரங்கள் அப்பா. அப்பா இதோ ஆண்டவரே உங்க கரம் எங்க மேல இருக்கிற வரைக்கும் நான் அசைக்கப்படுவதில்லை, நான் அசைக்கப்படுவதில்லை அப்பா. என் தழும்புகளாலே சுகமாவேன் சொன்ன தேவனே, நன்றியோடுமை துதிக்கிறப்பா, நன்றியோடுமை ஆராதிக்கிறேன். உங்க நாமம் ஒன்றை உயர்த்துகிறோம், உங்க நாமம் மற்றும் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் அப்பா. என்னை பலப்படுத்தி என்னை உறுதியாய் நிற்கும்படிக்கு உம்முடைய பிரசனத்துக்குள்ளாய் பெரிய ஜாதியாய் மாற்றுவேன் சொல்லி கர்த்தர் செய்து கொண்டிருக்கிறதாக நன்றி அப்பா. எல்லா வாசல் கதவுகளும் திறக்கட்டும், திறக்க முடியாத கதவுகள் இன்றைக்கு திறக்கப்படட்டும் ஆண்டவரே. எத்தனை காலம் வியாதிஸ்தராக இருக்க தேவனுக்கு சித்தம் இல்லைல்ல, இன்னைக்கு அந்த வியாதியிலிருந்து உன்னை சுகப்படுத்த வல்லவர் ஒருவர் இருக்கிறார். இயேசு, ஏசப்பா என்னை சுகப்படுத்துங்க ஏசப்பா, ஏசப்பா என்னை பலப்படுத்துங்க ஏசப்பா. நீ சொல்லுகிற அந்த நேரத்துல ஒரு வல்லமை பாய போகுது, உன் மேல் அவர் மகிமை கடந்து வர போகுது. நீ நிற்கிற இடத்துல ஒரு மகிமையான பிரசனம், நீ நிற்கிற இடத்துல தெய்வீக பிரசனம், அந்த திவ்ய வல்லமை இப்பொழுதே ஆளுகை செய்யட்டும். ஒவ்வொரு குடும்பத்தையும், ஒவ்வொரு பிள்ளைகளையும், கண்ணீரோடு செபிக்கிற பிள்ளைகளுக்கு ஏசப்பா இன்னைக்கு ஒரு அற்புதத்தை செய்ய வல்லவராக இருக்கிறார். இன்று முதல் நீ அதிசயங்களை காண்பாய், இன்று முதல் நீ புதிதான காரியங்களை காண்பாய். கர்த்தர் உன் வாழ்க்கையை தொடங்க நினைக்கிறதை ஒருத்தரும் நிறுத்த முடியாது. அவர் தொடங்கி இருக்கிற ஆசீர்வாத கதவுகள் இதோ உன் கண்கள் காணும்படிக்கு, இதோ ஆண்டவர் செய்ய போகிற வல்லமை காரியத்தை நீங்கள் நிச்சயம் காண்பீர்கள் என்று. ஓ நன்றி 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 ராஜாவே, ஒரு மாபெரும் எழுப்புதலுக்காக ஓ நன்றி செலுத்துகிறோம் அப்பா. காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளே, இதோ ஆவியானவர் உனக்குள்ளாக தட்டி எழுப்ப வந்திருக்கிறார். இடம் கொடு, என்னை நிரப்புங்கன்னு சொல்லு, என்னை நிரப்புங்க ஆண்டவரே, உம்முடைய ஆவியின் வளங்களினால நிரப்புங்க ஆண்டவரே. நன்றியோடு துதிக்கிறேன் ஆண்டவரே. நிறைவான தேவன் வரும்போது குறைவானது என்னை விட்டு விலகும். இயேசுவின் நாமத்தில் அறிக்கை செய்கிறேன். நன்றியோட
துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கே. மாறாத இயேசுவின் நாமத்தில் சொல்லி கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். குரல் போச்சு. ஹல்லேலூயா. கர்த்தாதி கர்த்தரை ஆராதிக்கிறோம், தேவாதி தேவனை ஆராதிக்கிறோம். அவர் சர்வ வல்லமையுடைய தேவன். அவரால் முடியாத ஒன்று காரியமும் இல்லை. அவரால் எல்லாம் கூடும் என்று விசுவாசத்தோடு ஜெபத்தில் நம்ம கூடி வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. இன்றைக்கி அநேக காரியத்தை நாம் சில காரியங்களை உன்னித்து கவனிக்க வந்திருக்கிறோம். பெரும்பாலும் நம்மளுக்கு இந்த ஜெபம் என்று சொல்லும்போது அநேகருக்கு தெரியும், எனக்கு ஜெபம் என்னன்னு தெரியும் அப்படி சொல்லுவாங்க. ஏன்னா அநேகர் ஜெபம் பண்ணி கொண்டே இருக்கிறாங்க. many people are praying and many people know what is prayer. ஹல்லேலூயா. அநேகருக்கு தெரியும் ஜெபம் என்றால் என்ன. மேபி இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுற காரியம் கூட உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஹல்லேலூயா. ஆனால் நான் விசுவாசிக்கிறேன், ஆண்டவர் உங்களோடு பேசுகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஜெபம் பிரியமானவர்களே நன்றாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எப்பொழுதுமே நாம் பார்க்க வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? ஜெபம் என்பது நான் ஆண்டவரோடையே பேசுகிற ஒரு நேரம். ஹல்லேலூயா. ஆண்டவர் என்கிட்ட எப்போ திரும்ப பேசுவார்? நான் பைபிளை திறக்கும் போது, நான் திருவசனத்தை வாசிக்கும் போது அவர் என்கிட்ட பேசுவார். ஹல்லேலூயா. நான் திரும்ப ஆண்டவர்கிட்ட பேசும்போது என் ஜெபத்தின் மூலமாய் பேசி கொண்டிருக்கிறேன். நான் என்ன செய்யணும்னு சொல்லி ஆண்டவர் என்கிட்ட பேசணும்னு நினச்சாருன்னா, வேதாகமத்தை எடுத்து நான் வாசிக்கும் போது அடுத்தது நான் என்ன செய்யணும்னு எனக்கு ஆலோசனை கொடுத்து நடத்துகிற தேவன். ஹல்லேலூயா. இப்போ நான் என்ன செய்ய வேண்டும் என்று எப்படி நான் அவர்கிட்ட தெரியப்படுத்துவேன்? அவரோடைய பேசுகிற நேரம், என் ஜெப நேரம் அதிகமாய் அவரோடைய பேசுகிற நேரமாக நான் மாற்ற வேண்டும். பிரியமானவர்களே, எனக்கு ஜெபம் மிக குறைவாக இருக்கிறது. நமக்கு எழுப்புதல் முக்கியம்னு சொல்கிறோம். ஹல்லேலூயா. நமக்கு பல காரியங்கள் முக்கியம் என்று சொல்லுகிறோம். நான் சொல்கிறேன், ஜெபம் இல்லாமல் நம் வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லை. அது ரொம்ப ஒரு அவசியமான காரியம். ஏன் தெரியுமா? உன்னையும் என்னையும் படைத்த ஆண்டவர்கிட்ட நீ பேசுறதுக்கு நேரம் இல்லைன்னு சொன்னா வேறு என்ன செய்ய முடியும்? நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது. என் ஜெப நேரம் என்ன தெரியுமா? நான் கர்த்தரோடைய பேசுகிற ஒரு நேரம், அப்பாவோட பேசுகிற ஒரு நேரம். தன் அப்பாவோட பேசுகிறதுக்கு நான் நேரம் இல்லைன்னு சொல்லக்கூடாது. நேரத்தை எடுத்து பேசிக்கொண்டே இருக்கணும். நாள்தோறும் பேசுகிறவன் தன் தகப்பனோட நாள்தோறும் பேச ஆண்டவர் அதை ரொம்ப விரும்புகிறார். ஆண்டவர் தேடுறாரு. நிறைய பேர் சொல்கிறாங்க, தேவன் நீதிமானை தேடுகிறார். நீ முதல் ஆண்டவர்கிட்ட பேசு, வாயை திறந்து பேசு. நம்ம என்ன திறமை செய்கிறோம்? நமக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் நம்ம ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டு நம்ம போயிடுறோம். அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்குறதே இல்லை. ஏன் அதை நான் சொல்கிறேன்னா, நம்ம ஜெபிக்கிறோம் ஆனால் பைபிளை வாசிக்க மாட்டோம். ஏன் இதை பைபிளை வாசிக்கிறது முக்கியம் சொல்கிறேன்னா, நீ வாசிக்க கர்த்தர் உன்னோட பேசுகிற நேரம். நீ ப்ரே பண்ணும்போது நீ தேவனோட பேசுகிற நேரம். அதை நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். அவர் என்கிட்ட எப்படி பேசுவார்? வசனத்தின் மூலமாய் பேசுவார். நான் அவர்கிட்ட எப்படி பேசுவேன்? என் ஜெபத்தின் மூலமாய் நான் அவரோட அதிகமாய் பேசுவேன். 1 தெசலோனியர் 5வது அதிகாரம் 7வது வசனம் 17வது வசனம், மன்னிக்கணும், 1 தெசலோனியர் 5வது அதிகாரம் 17வது வசனம். 1 Thessalonians chapter 5 verse 17. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். மறுபடியும் வாசிங்க. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். அல்லேலூயா. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லும்போது பல பேருக்கு பல கோணத்தில் சிந்தை எங்கெங்கேயோ போகும். இது எனக்கு தெரிஞ்ச வசனம், இந்த வசனம் எனக்கு தெரியும், இது எதற்காக சொல்லப்பட்டு தெரியும். இன்னைக்கு உங்களுக்கு தெரியறதுக்காக நான் சொல்ல வரல. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லும் போது முதல் நான் உங்கள்கிட்ட சொன்னேன், என்னுடைய ஜெபம் நான் தேவனுடைய பேசுகிற ஒரு நேரம். அப்போ இடைவிடாமல் ஜெபம் பண்ணினா இடைவிடாமல் தேவனுடைய பேசிக்கொண்டே இரு. உங்களுக்கு ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அதில் எத்தனை மணி நேரம் நீங்கள் ஆண்டவரோட பேசிக்கொண்டு இருக்கிறீங்க?
உங்கள் சொந்தத்தோட பேசுகிறீங்க, உங்கள் முதலாளியோட பேசுகிறீங்க, உங்களை சுற்றி இருக்கிறவங்களோட பேசுகிறீங்க, சபையில் பேசுகிறீங்க, குடும்பத்தில் பேசுகிறீங்க, பிள்ளைகளோட பேசுகிறீங்க, எவ்வளோ காரியத்தை பேசுகிறீங்க. ஆனால் தேவனோட எப்போ பேசுகிறீங்க? எவ்வளோ நேரம் பேசி கொண்டு இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. அது ரொம்ப அவசியம். ஆண்டவர் சொல்ல இடைவிடாமல் ஜெபம் பண்ணு. சில பேருக்கு அதிகாலையில் எழுந்து முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணுவாங்க. அங்கே ஆண்டவரோட பேசுகிற ஒரு நேரம். ஹல்லேலூயா. நம்ம பேசுகிறோன்னு சொல்லிட்டு என்னென்னமோ செஞ்சிட்டு இருப்போம். சில பேர் தியானம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு தூங்கிட்டு இருப்பாங்க. அவங்க ஜெபிக்கிறாங்கன்னு நினச்சிருப்போம், பார்த்தா தூங்கி கொண்டு இருப்பாங்க. அது இல்லைங்க ஜெபம். தியானம் என்பது ஜெபம் அல்ல. புரிந்து கொள்ளுங்க. தியானம் பண்ணுவது வார்த்தையில் தியானம் பண்ணுகிறது. அல்லையா? கண்ணை மூடி அப்படியே நீ அமைதியாக உட்காந்துருக்கனால நீ தியானம் பண்ணுறேன்னு சொன்னா நீ ஒன்றை தான் ஏமாற்றிக்கிட்டு இருக்கிற. அல்லையா? ஜெபம் ஆண்டவரோட பேசுவது. பேசு. நம் பேச மறுக்கிறோம். ஆண்டவர் அதை ரொம்ப எதிர்பார்க்கிறார். God wants you to speak to him. He is speaking to you through his word every day when you read. That's how God speaks to us. And we are right now speaking to God. Our prayer is like talking to God. Talk to God. God wants to hear from you. Open your mouth and talk with God. Have a conversation with him. It's very important. God seeking that. God wants you to speak. We only speak when we need something. When we are desperate for something. When we have problem, then we go and, oh God, help me. No. It's not on that term you call God. Every day in your life. Every moment in your life. Call to God. Speak to him. Tell him the wonder things that he has done for you. Give thanks to him. Every moment in our life has been created and given to us today by our God. That's a gift. So give thanks to God. Talk to God. Tell him, Lord, I thank for all these things that you have done in my life. Hallelujah. ரொம்ப அவசியம். ஆண்டவரே, நீர் எனக்கு செய்த நன்மைகளுக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரோட நீங்கள் பேசுறீங்க. அது ரொம்ப அவசியமாக இருக்குது. இவைகள் இந்த பேச்சுவார்த்தை தொடர்ந்து இருக்கணும். அதான் ஜெபம். ஹல்லேலூயா. தேவைப்படுறப்ப உட்காந்து மன்றாடி கதறிய உன்னுடைய பார்வையில் அதை மட்டும் தான் ஜெபம் நினைக்கிறியா? இல்லை. நீ தொடர்ச்சியாக ஆண்டவரோட பேசிக்கொண்டே இரு. உனக்கு மழை போல பிரச்சனை வந்தாலும் பனி போல கர்த்தர் விளக்குவார். அதுதான் நம்முடைய ஆண்டவர். நமக்கு 1000 பேர் எதிராக நிற்கலாங்க. ஆனால் என் பட்சத்தில் என் கர்த்தர் நிற்கிற வரைக்கும் நான் அசைக்கப்படுவதில்லை. அல்லேலூயா. ஏன் தெரியுமா? நான் பேசிக்கொண்டே இருக்கிறேன் அவரோட. I continue to talk with God. I continue to have conversation with God. That's something important in my life. We are trying to change our outwards as though we belongs to God. But we fail to speak to God. நம்ம வெளி தோற்றத்தில் மாற்றி நம்ம என்ன செய்கிறோம்? நம்ம ஆண்டவருக்கு சொந்தமானவர்கள் என்று உலகத்துக்கு வெளிப்படுத்துகிறோம். ஆனால் உண்மையாக நம்ம ஆண்டோட பேசுகிறதே இல்லை. பேச டைம் இல்லை. சில பேர்கிட்ட கேட்டால் ஜெபத்துக்கு வரீங்களான்னு கேட்டால் இன்றைக்கி எனக்கு நேரம் இல்லைங்கன்னுவாங்க. உன் நேரத்தை கொடுத்தவரே ஆண்டவர், மறந்துடாத. அநேகர் என்கிட்ட வந்து சொல்லுவாங்க, எனக்கு இன்றைக்கி நேரம் இல்லை. உன் 24 மணி நேரம் உனக்கு கடன் கொடுத்துருக்காரு ஆண்டவர், மறந்துடாத. அந்த 24 மணி நேரத்தை உங்ககிட்ட வந்து எடுத்துக்கிட்டார் வச்சுன்னா நீ உயிரோடு இருக்க முடியாது. இந்த நாள் உனக்கு கொடுத்தார்னா அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காக உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். Use that portion to give thanks and glorify God every day in your moment.
Speak. Have a conversation. Each day when you woke up, ஒவ்வொரு நாளும் காலையில் நீங்கள் எழுந்த உடனே, ஆண்டவரே நான் உயிரோடு எழுந்திருக்கிறேன், நன்றி அப்பா. ஆண்டோட சொல்லுங்க, பேசுங்க. உங்கள் வீட்டில் உங்கள் அம்மாட்ட கேட்பீங்களே அதிகாரத்தோடு சில கேளுங்க, மா எனக்கு பசிக்குது, தோசை போட்டு வாங்க, தண்ணி கலந்து எடுத்துருவாங்க. ஒரு உரிமையோடு நீங்கள் பேசுகிறீங்களே, ஆண்டோட அந்த உரிமையோடு பேசுங்க. உங்களுக்கு அந்த உரிமை ஆண்டவர் கொடுத்துருக்கார்ல, அப்பா என்று கூப்பிடுற புத்திர சுகாரத்தை உனக்கு நான் கொடுத்துருக்கிறேன். யூஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ ஜெபம் என்பது நான் ஆண்டவரோட பேசுகிற ஒரு அடையாளம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரண்டாவது காரியம், ஜெபம் என்பது தியானம் பண்ணுவது அல்ல. Prayer is not a meditations, but it's direct address to God. Hallelujah. ஜெபம் என்பது தியானம் பண்ணுவதல்ல, ஆன போனதும் நான் தேவனுக்கு நேராக என் காரியத்தை சொல்லுகிறேன். என் தேவையை நான் சொல்கிறேன். மெடிடேட் பண்ண தேவையில்லை. 7 மணி நேரம் 8 மணி நேரம் சில பேர் கேட்டால் சொல்லுவாங்க, நான் காலையில் எழுந்து அந்த 2 மணி நேரம் அப்படியே தியானம் பண்ணுவேன். நான் கேட்பேன், நீ தியானம் பண்ணி என்ன பண்ண போகிற? எங்கே போகிற? எங்கேயும் போக மாட்டேன், எங்கேயுமே போக மாட்டேன். ஜெபிக்க நேரத்தில் ஜெபம் பண்ணு, வசனத்தை வாசிக்கும் போது தியானம் பண்ணு. இது ஏன் சொல்லப்பட்டிருக்குது, எதற்கு சொல்லப்பட்டிருக்குது, எந்த சூழ்நிலை சொல்லப்பட்டு தியானம் பண்ண. ஆண்டவர்கிட்ட உட்காந்து கேளு, ஆண்டவரே இந்த திருவசனத்தில் தியானம் பண்ண போகிறேன், அவையானவரே என்னை நடத்துங்க, எனக்கு உதவி செய்யுங்க. அது தியானம் பண்ணு, தேடு. அது தியானம் பண்ணுறேன். ஜெபிக்கிற நேரத்தையும் தியானம் பண்ணுறேன்னு சொன்னாக்க என்ன, எப்படி? ஜெபிக்கிற நேரத்தை ஜெபம் பண்ணு. ஆண்டவர்கிட்ட பேசும்போது பேசு. நம்மகிட்ட ஒரு கெட்ட பழக்கம் இருக்குது, என்ன தெரியுமா? நம்ம என்ன சொன்னாலும் ஆண்டவர் கேட்கணும், ஆனால் ஆண்டவர் என்ன சொன்னாலும் நம்ம கேட்க மாட்டோம். அப்போ என்னோட ஜெப வாழ்க்கை எப்படி இருக்கிறது? மெய்யான ஆண்டவர் என்னோட பேசணும்னு நீ விரும்பலனா, அவர் என்ன பேசுகிறாருக்கு நீ காது கொடுத்து கேட்குறவனா இருக்கணும். That's obedience is very very important in life. ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கையில் கீழ்ப்படுதல் ரொம்ப அவசியம். You have to sacrifice for the obedience. You think very easy to get obedience? It's not easy. Why? This flesh அது ஏற்றுக்காது. அந்த கீழ்ப்படிதல் என்ற காரியம் நம்ம வாழ்க்கையில் வரும்போது இந்த சரிதை ஏற்றுக்காது, கீழ்ப்படியாது. ஏன்னா இதுக்கு நிறையா காரியம் வேணும்னு சொல்லும். ஆனால் ஆண்டவருக்கு கீழ்ப்படியும், இதை விடுனா விடணும், இது விடாது. உள்ள சொல்லும் வேணும் வேணும் வேணும்னு. இப்போ ஆண்டவர்கிட்ட பேசும்போது, ஆண்டவரே என் சுபாவங்கள் மாற வேண்டும் ஆண்டவரே நீ சொல்லும் போது, அவர் உன்னை மாற்ற வல்லவராக இருக்கிறார். சொல்லணும், நீ சொல்கிறதில்ல. பிரச்சனை வந்து மொட்டையாக சொல்லிட்டு போயிடுது. ஒரு போஸ்ட்மேன்ட்டை நீங்கள் என்ன செய்கிறீங்க, லெட்டரை எங்கேயோ அனுப்புறதுக்கு அட்ரஸும் போடுறதில்ல, ஸ்டாம்பும் வாங்கி கொடுத்துறதில்ல. இதை போய் போஸ்ட் பண்ணுங்க சொன்னால் லெட்டர் எங்கே போகும்? எங்கேயும் போகாது, அங்கேயே தான் இருக்கும். நீ கரெக்டான அட்ரஸை போடு, அதோட ஸ்டாம்பை வாங்கி கொடுத்து அதை கொண்டு போய் ரெஜிஸ்டர் பண்ணு, போஸ்ட் ஆஃபீஸில் போடு. அந்த லெட்டர் கரெக்டாக நீ கொடுத்த அட்ரஸ்க்கு போவோம். ஜெபம் அது அவசியம். என் சுபாவங்கள் மாற வேண்டும் என்றால் நான் அதிகமாக ஆண்டவரோட பேச ஆரம்பிக்கணும். நீங்கள் ஆண்டவரோட அதிகமாய் பேச பேச உன் சுபாவங்கள் மாற ஆரம்பிக்கும். உனக்கே தெரியாமல் அநேகர் அதை கண்காணிப்பார்கள். நமக்கு தெரியாதுங்க, நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நம்மளை பார்த்து சொல்லுவாங்க, இவன் மாறிட்டான்ல, இவன் முன்ன மாதிரி இல்லைல்ல. ஏன் தெரியுமா? நீ மனுஷனோட பேசி மாறலை, நீ சர்வ வல்லமை உடையவரோட பேசி மாற்றம் அடைந்திருக்கிற. ஹல்லேலூயா. உலகத்தாரோட நீ சைக்காட்ரிஸ்ட் பாரு, நீ வந்து கவுன்சிலர்ஸை போய் பாரு, எனக்கு ஆலோசனை கொடுக்குற இவர் தான். சில பேர் சொல்லுவாங்க, இவங்க தான் என்னோட ரோல் மாடல். தயவு செய்து உங்கள் ரோல் மாடலை இயேசு கொண்டு வந்து முன்னுக்கு வைங்க. அவர் தாங்க நம்மளுக்கு எல்லாத்துக்கும் ரோல் மாடல். சொன்னவர் மாற்றமல்ல, செய்து முடித்தவர். வாயில் எல்லாம் சொல்லிட்டு போடல, செஞ்சு காமிச்சிட்டு போனார். இன்றைக்கி அவர் பின்னால் போகணுன்னா நானும் அதை தான் செய்யணும்.
என் ஆண்டவர் இயேசு பிதாவின் இடத்துல அதிகமாக போய் உட்காந்து ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பார். நேரம் கிடைக்கிறப்பெல்லாம் பேசிக்கிட்டே இருப்பார் பிதாக்கிட்ட. இன்றைக்கி நான் கர்த்தருக்குள்ளே இருக்கும் போது அதை தான் நானும் செய்யணும், அதிகமாக பேசணும்ல. ஆனால் இன்றைக்கி நம்ம அதிகமாக உலக காரியத்தை தான் நம்ம பேசணும்ல. நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம நாவிலேருந்து உலக காரியம் தான் அதிகமாக இருக்குது. ஏ உனக்கு தெரியுமா, பி உனக்கு தெரியுமா, இப்படி பேசி பேசி we are wasting our time. நம் நேரத்தை நாம் செலவழித்து கொண்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெபம் என்பது ஆண்டவரோடு பேசுவது, ஜெபம் என்பது தியானம் பண்ணுகிறதல்ல, தேவனிடத்தில் என்னுடைய விண்ணப்பத்தை செலுத்துகிற நேரம். ஹல்லேலூயா. மூன்றாவது, ஜெபம் என்பது அவரோட நான் ஒரு என்ன சொல்லுவேன்னா ஒரு இறுக்கமான ஐக்கியம் கொள்கிற ஒரு நேரம். ஹல்லேலூயா. என் ஜெபம் எப்படி மாறும்னா ஒரு இறுக்கமான ஒரு ஐக்கியத்துக்குள் நான் தேவனிடத்தில் என்னை செலுத்துகிற ஒரு நேரம். ஹல்லேலூயா. நம்மளுக்கு சர்ச்சில் ஃபெலோஷிப் இருக்குது, யூத் ஃபெலோஷிப் இருக்குது, அப்புறம் என்ன ஃபெலோஷிப் இருக்குது, மென் ஃபெலோஷிப் இருக்குது, உமன் ஃபெலோஷிப் இருக்குது, வேறு எல்லா ஃபெலோஷிப்பும் இருக்குது. ரைட்டா? என்னோட கேள்வி, திருச்சபையே நீ தேவனோட ஃபெலோஷிப் வச்சிருக்கிறியா? எல்லா ஃபெலோஷிப் நடத்தும் போதே எனக்கு இந்த கணக்கு இருக்குது, நாங்கள் இந்த திட்டம் போட்டிருக்கிறோம், நாங்கள் இதை செய்ய போகிறோம், நாங்கள் அதை பண்ண போகிறோம், நீங்கள் இதை பண்ண போகிறோம். குட், வெரி குட். பட் மை கொஸ்டின் இஸ், do you have the fellowship with God? That's the most important thing. Everything you see in this world will be destroyed one day, but not God. He will remain forever and ever. So the important fellowship with God is very important in our life. You can give tolerance to other fellowships, do good, but the fellowship in Christ is far more important. Hallelujah. ரொம்ப அவசியம், ரொம்ப முக்கியம் அப்படி சொன்னால் கிறிஸ்துவோடு இருக்கிற ஐக்கியங்கள். ஹல்லேலூயா. அது ரொம்ப அவசியமாக இருக்குது. ஏன் அந்த காரியம் அவசியமாக இருக்குது? என் உள்ளான ஆத்துமாவை அவர் அறிந்திருக்கிறார். ஆகையினால் இந்த உள்ளான ஆத்துமாவை உருவாக்கினவருக்கு இதை திடப்படுத்தவும், சரிப்படுத்தவும், ஆறுதல் படுத்தவும், புதிதாக்கவும் அவருக்கு முடியும். அப்படி பேசும்போது தான் அதை அவர் தெரியும். ஹல்லேலூயா. பேசு. Talk to God. He who created your soul. Remember that. Hallelujah. He is the creator of your soul. When you have a communication with God, your soul is automatically communicate with the creator. So my prayer is very important. Hallelujah. ஜெபம் ரொம்ப அவசியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. நான்காவது காரியம், ஜெபமானது கிறிஸ்துவர்களுக்கு அதிக முக்கியமாக இருக்குது. கிறிஸ்துவர் சொல்ல காட்டிலும் தேவனை விசுவாசிக்கிறவர்கள் என்று சொல்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். ஹல்லேலூயா. தேவனை விசுவாசிக்கிறவர்களுக்கு அது மிகுந்த நன்மையாய் காணப்படுகிறது. காரணம், இந்த ஜெபத்தின் மூலமாய் என் உணர்வுகளை தேவனிடத்தில் நான் பரிமாறிக்கொள்கிறேன். ஹல்லேலூயா. என் உணர்வை, my emotion, when I talk to God in my prayer, I share my emotion to God, telling Him, but God already know what is inside your heart. He know how to deal with you, but He want you to talk to Him and tell Him how you are feel today. It must come from your own mouth. உங்கள் வார்த்தையிலே வெளிப்பட வேண்டும் சொல்லி ஆண்டவர் காத்திருப்பார். என் பிள்ளை என்கிட்ட சொல்ல போகுது இன்னைக்கு என்ன வேணும்னு சொல்லி. ஹல்லேலூயா. அது ரொம்ப அவசியம். என் பிள்ளைக்கு என்ன வேணும்? இது செஞ்சால் தப்பு, அதை செஞ்சால் தப்பு, அது முடியாது, இது முடியாது, இப்படியாப்பட்ட நெருக்கத்தில் ஒரு கூட்டம் இருக்கும். ஹல்லேலூயா.
இப்படியாப்பட்ட ஒரு குடும்பத்தில் வாழ்வாங்க. என்ன பண்ணாலும் நம்ம சரியில்லைன்னு சொல்கிற ஒரு கூட்டத்தில் வாழ்ந்துருப்பாங்களே. அப்போ நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவர்கிட்ட முறையிடும் போது ஆண்டவர்கிட்ட நம்ம என்ன செய்கிறோம்? நம்மளுடைய உணர்வுகளை ஆண்டவர்கிட்ட என்ன செய்கிறோம்? பரிமாறிக்கொள்கிறோம். ஆண்டவர்கிட்ட சொல்ல, ஆண்டவரே என்னால் முடியல, ஆண்டவரே அல்லேலூயா என்னால் முடியல. தேவன் நம் உள்ளான காரியத்தை நன்றாய் அறிந்திருக்கிறவர். அல்லேலூயா. அப்ப என் உணர்வுகளை புரிந்திருக்கிற தேவன் என் ஜெபத்தின் மூலமாய் நான் அதை வெளிப்படுத்தும் போது என் உணர்வுகளை குணமாக்க வல்லவராய் இருக்கிறார். ரொம்ப அவசியம். தட்ஸ் கால்ட் பிரேயர். சும்மா லக 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 லோக லோகலோன்னு கத்திட்டு போகிறது இல்லை ஜெபம். ஜெபம் நான் ஆண்டவரோட பேசுகிற ஒரு நேரம். அல்லேலூயா. ஐந்தாவது காரியம், ஜெபம் சத்தமிட்டும் இருக்கலாம், அமைதியாகவும் இருக்கலாம், உட்கார்ந்து கொண்டும் இருக்கலாம், குப்புற விழுந்து நீங்கள் ஜெபிக்கிறதாகவும் இருக்கலாம், முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிறதாகவும் இருக்கலாம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பொதுவாக வெளிப்புறமாக இருக்கிற ஜெபமாகவும் இருக்கலாம். அதுதான் ஜெபம். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மள்கிட்ட ஒரு சிக்னஸ்குள்ளே கொண்டு வந்தார்னா இன்றைக்கி நிறைய பேர் ஜெபிக்க முடியாது. இப்படி தான் நீ பண்ணணும் அப்படி சொன்னால் நம்மளால் செய்ய முடியாது. He know we cannot do it. அதனால தான் நம்மளுக்கு என்ன செய்கிறாரு? அந்த ஒரு ஃப்ரீவில்லை கொடுத்துட்டு வழிகாட்டியாக சில காரியத்தை நம்மளுக்கு வைச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ இந்த 5 காரியம்தான் ஜெபத்தோட துவக்கம் என்று உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்துகிறேன். இட்ஸ் a beginning of what is prayer. ஹல்லேலூயா. 5 காரியம் ரொம்ப அவசியம். முதலாவது, நான் தேவனோடு பேசுவது. இரண்டாவது, நான் தேவனுக்கு நேராக என்னுடைய காரியத்தை சொல்வது. மூன்றாவது, அவருடைய ஐக்கியம் கொண்டு அவரோடு என்ன செய்து கம்யூனிகேட் பண்ணுகிறது. நான்காவது, எல்லா நேரத்திலும் என் உணர்வுகளை அவர்கிட்ட பரிமாறிக்கொண்டு ஒரு நல்வுறவை கட்டுவது. ஐந்தாவது, என் ஜெபம் அமைதியாகவும் இருக்கலாம், அழுகையாகவும் இருக்கலாம், பேசாமல் ஒரு இடத்துல உட்காந்து ஜெபிக்கிறதாகவும் இருக்கலாம், முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிறதா இருக்கலாம், முகக்குப்புற உழுந்து ஜெபிக்கிறவங்களும் இருக்கலாம். இட்ஸ் அப் டு யூ. எப்படி ஆண்டவர் நீங்கள் நடத்துகிறார், நீ ஆண்டவர்கிட்ட எப்படி இப்போ நிற்க போகிற, இட்ஸ் அப் டு யூ. ஓகே. ஸோ இந்த 5 காரியம், திஸ் இஸ் த ஃபண்டமெண்டல் ஆஃப் வாட் இஸ் ப்ரேயர். ஸோ மேபி ஐ திங்க் மெனி பீப்புள் நோ. சில பேர்த்துக்கு சில காரியம் தெரியாமல் இருந்திருக்கலாம், கற்றுக்கலாம். ஹல்லேலூயா. நம்ம கற்றுக்கொண்டே இருக்கிறோம் பிரியமானவர்களே. எல்லாரும் தேர்ச்சி அடைஞ்சவங்க இல்லை, கற்றுக்கொண்டே இருக்கிறோம், வளர்ந்து கொண்டே இருக்கிறோம். என்றைக்கு நான் வளர்ந்து கொண்டே இருக்கணும்னு ஆசைப்படுறியோ கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்தி உயர்த்துவார். நான் வளர்ந்துட்டேன்னு சொல்லி டிசைட் பண்ணி நின்றுட்ட, நீ வளர மாட்ட, அங்கேயே நிற்ப. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, வேதாகமம் எப்படியாப்பட்ட ஜெபத்தை நமக்கு கற்றுக் கொடுக்குது என்று சொல்லி சில காரியத்தை நான் உங்களிடத்தில் சொல்ல விரும்புகிறேன். முதலாவது, யாக்கோப் புத்தகம் 1வது அதிகாரம் 6வது வசனம். ஜேம்ஸ் chapter 1 verse 6. ஜேம்ஸ் chapter 1 verse 6. ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோட கேட்க கடவன். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பா இருக்கிறான். ஆமென். ஹல்லேலூயா. முதலாவது, இந்த வேதாகமம் எனக்கு கற்றுக் கொடுக்கிற ஜெபம் எப்படி தெரியுமா? என் ஜெபம் விசுவாசம் உள்ள ஜெபமாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. My prayer must be offered in faith. நான் போய் ஜெபிக்கும் போது ஆண்டவர் இடத்துல, ஆண்டவரே எனக்கு இந்த காரியத்தை வாய்க்க செய்யுங்கன்னு சொல்லி நான் அழுது ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். சரிங்களா? எல்லாரும் அப்படி தான் ஜெபிக்கிறீங்க. நம்மளுக்கு தேவை வந்தால் ஆண்டவர்கிட்ட போய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். நான் சில காரியத்தை நான் பார்த்து வளர்ந்து கற்றுக்கொண்டதை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஒரு விஷயத்தை நீங்கள் போய் ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டு அதை நீங்கள் சந்தேகப்பட்டால் நீங்கள் தேவனை சந்தேகப்படுறீங்க. அவரால் முடியாது என்று நீங்கள் முடிவுக்கு வந்துட்டீங்க. ஆண்டவரே இந்த காரியத்தை எனக்கு வாய்க்க செய்யும், உமக்கு சித்தமானால் இதை எனக்கு திறந்து கொடும் என்று
விசுவாசத்தில் போய் சொல்லிட்டு அதை பற்றி யோசிக்கக்கூடாது. அடுத்தது ஏன் தெரியுமா? விண்ணப்பத்தை போட்டுட்டீங்க, பதில் அவர் உங்களுக்கு கொடுப்பார் செயல்கள் மூலமாய். அதான் விசுவாசம். அல்லேலூயா. அது ரொம்ப அவசியம். இந்த விசுவாசத்தை பிசாசு என்ன செய்யும்? இதில் தான் நிறைய பேர் தோத்து போய் உட்காந்துருவாங்க. அப்புறம் சொல்கிறது, என் ஜெபம் கேட்கப்படவில்லையே. எப்படியா கேட்கப்படும்? நீ கேட்குற காரியம் விசுவாசம் இல்லாமல் இருக்கிறதே. நீ தான் என்கிட்ட சொல்லிட்டல, நான் தான் உனக்கு செய்கிறேன்னு சொல்லிட்டல, அதோட அடையாளத்தை உனக்கு நான் காமிப்பேன், கொஞ்சம் பொறுமையாக இரு. நீ கேட்ட காரியம் வாய்க்கும் என்று சொல்வதற்கு அடையாளங்களையும் வசனத்தின் மூலமாகவும் உன்னோடு நான் பேசி கொண்டிருக்கிறேனே, கொஞ்சம் அமைதியாக இரு. ஏன் சந்தேகப்படுற? நம்ம என்ன செய்கிறது? ஜெபம் பண்ணிட்டு நடக்குமா? பண்ணிட்டேன் வருமா? உனக்கே நம்பிக்கை இல்லை உன்னுடைய ஆண்டவர்கிட்ட நீ போட்ட விண்ணப்பம் வருமா வராதான்னு. அப்போ எப்படி அந்த காரியம் வாய்க்க செய்வார் ஆண்டவர்? You yourself don't have the faith when you pray. You ask God and then you ask back, ini boleh ke? Can this happen? You doubt on your prayer? You doubt what you ask God? You are not doubting because you don't have faith. You are doubting God. சந்தேகம் உனக்கு வந்துச்சு சொல்கிறல, அந்த சந்தேகம் தேவன் மேலே நீங்கள் வைக்கிறீங்க. அவரால் முடியாதுன்னு முடிவுக்கு வந்துட்டீங்க. தேவனால் முடியாத ஒரு காரியம் உண்டோ? அவரால் எல்லாமே கூடும் என்று வேதம் சொல்லுகிறது. நீ ஜெபிக்கிற ஜெபம் தேவனுக்கு சித்தம் இல்லைன்னா அது ஆண்டவர் உன்னிடத்திலிருந்து விலக்கி போட்டுருவார். அது உனக்கு தேவையில்லைன்னு விளக்குவார். அது விளக்கும் போதே உனக்கு தெரியும் இது நமக்கு இல்லைன்னு. நம்ம என்ன செய்கிறோம்? நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால்னு சொன்ன மாதிரி கொஞ்சம் மாற்றிக்கும். நான் முடித்த முயலுக்கு 8 கால்னு சொன்ன மாதிரி இப்போ அப்படி தான் மாற்றிக்கிட்டாங்க. இப்போ எனக்கு இது தான் வேணும்னு சொல்லி ஆண்டவரை ஜெபிக்கிறது. ஆண்டவரே நீங்கள் என்ன செய்வீங்க எது செய்வீங்க எனக்கு தெரியாத ஆண்டவரே, நாளைக்கு என் வீட்டில் கடன்காரன் நிற்பான், அந்த கடன்காரனுக்கு நான் செலுத்தணும், நீங்கள் என்ன பண்ணுங்க தெரியாது, என்னோட பணத்தை சந்திக்க. இது விசுவாச ஜெபமா? தேவனை நம்மளோட வேலைக்காரனாக மாற்றி வச்சிட்டோம். அவர் வேலைக்காரன் இல்லைங்க, எஜமான். கீப் சம் ரெஸ்பெக்ட். அதே சூழ்நிலை இருக்கும்போது ஒரு ஜெபத்தை நான் சொல்கிறேன். தேவனே, என் கடனாளிகளை நான் மன்னிக்கிறது போல என் கடனையும் மன்னியும். எனக்கு கடன் வந்துடுச்சு ஆண்டவரே, என்ன செய்வதுன்னு தெரியல, ஆனாலும் நீர் நிச்சயம் ஏதாவது ஒரு வழியை எனக்கு கொடுப்பீர், சமாதானத்தை உண்டாக்குவீராக. ஆமென். இது எப்படி இருக்கு? அதை விட்டுட்டு கொடுத்தாலே கொடு. அவர் பேங்க் டிபார்ட்மெண்ட் வச்சுருக்காரு, செக்ஷனாக. நீ கேட்டானோ உடனே செக்கை நீட்டுறதுக்கு நீட்டுவாருங்க. ஆனால் அது அவரோட சுத்தமாக இருக்கணும். உனக்கு அதில் ஒரு தில்லு முள்ளு ஒரு ஊசி நூலுக்குள்ளே உள்ளே இருந்தாலும் அது உனக்கு வராது, சேராது, உன்னோட இருக்காது. என்னுடைய வாழ்க்கையில் நான் கற்றுக்கொண்டது தான். ஒவ்வொரு ஜெபத்திலையும் ஒன்று சொல்லுவேன், ஆண்டவரே இதுக்கு உமக்கு சித்தமானா கொடுங்க, இல்லைன்னா வேணாம். என்னோடய இருதயத்திலிருந்து தயவு செய்து அதை எடுத்து போட்டுருங்க, என் சிந்தையிலிருந்தும் அதை எடுத்து போட்டுருங்க. அதை பற்றி நான் யோசிக்கக்கூடாது. ஏன் தெரியுமா? நீர் சித்தம் கொண்டதை செய்கிறவனாக நான் இருக்க வேண்டும் என்று என்னை எப்பொழுதும் தயார் செய்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறேன். அது ரொம்ப அவசியம். அப்போ என்னுடைய ஜெபம் எப்படி இருக்கணுமா? விசுவாசம் உள்ள ஜெபமாக இருக்கணும். ஹல்லேலூயா. All my prayer must be offered in faith, not in doubt. Show the reverence, show the respect, humble yourself, keep your faith on God, keep your hope on God. He will make success. He will make the way in the wilderness. வனாந்திரத்தில் பாதையை உண்டாக்கி செய்கிறவர் ஆண்டவர். அல்லேலூயா. அப்போ என்னுடைய ஜெபம் விசுவாசம் உள்ள ஜெபமாக இருந்தால் அது என்ன ஆகும்?
அந்த ஜெபம் உடனே கேட்கப்படும். அப்பாற்பட்ட காரியத்துக்கு விசுவாசம் பண்ணி ஜெபிக்கிறது இன்னொரு ரகமாக இருக்கும். ரொம்ப விசுவாசமாக இருப்பாங்க, ஆனால் அது அப்பாற்பட்ட காரியம். தேவனுக்கு அந்த அப்பாற்பட்ட காரியம் உன் வாழ்க்கையில் செய்யணும்னு சுத்தமாக இல்லையான்னு கேட்டியா? அதனால தான் சொன்னேன், கிவ் ரெஸ்பெக்ட் டு காட். இல்லைன்னா அதை பேசக்கூடாது. நீங்கள் திரும்ப திரும்ப நம்ம அதை செய்யும் போது தேவனை அதிகமாக துக்கப்படுத்துகிறோம். அவர் வேதனைப்படுவார். பாரு, நீங்கள் அந்த இடத்துல இருந்தீங்கன்னா நீங்கள் என்ன செய்வீங்க? கழுவி ஊற்ற மாட்டோம். கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். மனம் இறக்க முடிய தேவன் எவ்வளோ பொறுமையாக நம்மளை ஹேண்டில் பண்ணிகிட்டு இருக்கிறார். இன்ன வரைக்கும் பண்ணுற அட்டகாசம் சேட்டையெல்லாம் தாங்கிட்டு பேசாமல் இருக்கிறார். ஏன் உன் இருக்குடா, அன்னைக்கு வருவேன், அன்னைக்கு இருக்குது, அது வரைக்கும் உனக்கு நீ பண்ணு. ஏன்னா ரொம்ப பேருக்கு அந்த பயம் இல்லை. நீ பண்ணு, நீ செய். ஒரு நாள் வரும், நான் வருவேன், ஞாயிற்றுப்ப அன்றைக்கி வருவேன், அன்றைக்கி உனக்கு இருக்குது, அது வரைக்கும் உனக்கு கேப்பு, ரெஸ்ட்டு, மனம் திரும்பு. ஜட்மெண்ட் டேல சாரி, பாய். இது இந்த கான்செப்ட் புரியாதவங்க வரட்டும், அப்புறம் பார்த்துக்குவோம், இஷ்டம் போல் ஜெபிக்கிறது. என் ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்கணும், என் ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்டு எனக்கு பதில் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா நீ ஆண்டவர் சொல்றத காது கொடுத்து கேட்கிறவனா உன்னை நீ மாற்று. உன் வாழ்வாதாரத்தை மாற்று. தேவன் விரும்புகிற வாழ்க்கைக்குள்ளாக உன்னை அர்ப்பணித்து கொண்டு வந்து நிறுத்தினீங்கனாக்க தேவன் உன் வாழ்க்கையில செய்ய போற காரியங்கள் பயங்கரமாக இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. நீ எதிர்பார்த்ததை அவர் உனக்கு தர மாட்டார். அல்லேலூயா. அவர் உனக்கு அதோட ஸ்பெஷலாக ஒன்று வச்சிருப்பார், அதை ஒன்று கொடுப்பார். அல்லேலூயா. We always keep ask God, Lord, I'm hungry. Can I have one apple please? ஆண்டவரே எனக்கு பசிக்குது, எனக்கு ஒரு ஆப்பிள் கொடுங்க ஆண்டவரே, பசியை போக்குங்க. உன்னோட யோசனை என்னன்னா அந்த நிமிஷத்தில் என்னோட பிரச்சனை தீர்க்கப்படணும். நாளைக்கு திருப்பி பசிச்சுனா எங்கே போவ? அதே ஆண்டவர்கிட்ட தான் பண்ணிப்பேன். நம்மளுடைய ஆண்டவர் எப்படியாப்பட்டவர் தரமா? உனக்கு ஒரு ஏப்பிளை கொடுத்தா நாளைக்கு திரும்ப வருவேன், பரவாயில்ல, ஏப்பிளோட விதையும் கொடுக்குறேன், ஏப்பிள் மரத்தை எப்படி நட்டு வைக்கணும் கற்றுக் கொடுக்குறேன், ஏப்பிள் தோட்டத்தையும் உன் கையில் கொடுக்குறேன். எப்போல்லாம் பசிக்குதோ சாப்பிடு. இந்த தோட்டத்தை வச்சு பருக செய்து இன்னும் அநேகரை ஆசீர்வதி, அவங்களுக்கும் கற்றுக் கொடு. அவருடைய மைண்ட் செட் அது. நம்மளுடைய மைண்ட் செட்டு ஒரே ஒரு ஏப்பிள் அந்த நேரத்துக்கு. அவருடைய யோசனை எவ்வளோ தூரமாக இருக்குது நம்மளை வைத்து. நம்மளுடைய யோசனை எப்படி? அதனால தான் விசுவாசத்தோட தேவனிடத்தில் ஜெபம் பண்ணும் போது காரியங்களை தேவன் வாய்க்க செய்வார். இரண்டாவது காரியத்தை நாம் பார்ப்போம். யோவான் புத்தகம் 16வது அதிகாரம் 23வது வசனம். ஜான் சாப்டர் 16 verse 23. அந்த நாளிலே நீங்கள் என்னிடத்தில் ஒன்றும் கேட்க மாட்டீர்கள். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவின் இடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ, என் நாமத்தினாலே பிதாவின் இடத்தில் கேட்டுக்கொள்வது எவ்வளோ அதை அவர் உங்களுக்கு தருவார். அதை அவர் உங்களுக்கு தருவார். அப்ப என்னுடைய ஜெபம் எப்பொழுதுமே அவருடைய நாமத்திலே இருக்க வேண்டும். அல்லேலூயா. என் ஜெபம் எப்போதும் எப்படி இருக்கணுமா? இயேசுவின் நாமத்தில் கேட்கிற ஆண்டவரே. நம்மளுடைய ஜெபம் எப்படி இருக்குது? நமக்கு ஒரு எதிராளி வந்துட்டா இயேசுவின் நாமத்தை அவனை அப்புறப்படுத்துங்க, இயேசுவின் நாமத்தில் அவன் செத்து போயிடணும், இயேசுவின் நாமத்தில் அவன் அடிபட்டுறணும். பாருங்க, இதை ஆண்டவர் அங்கீகரிப்பார் அப்படியாப்பட்ட ஜெபங்களை? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. சபிக்கிறதுக்கு ஆண்டவர் உனக்கு அதிகாரம் கொடுக்கல, மறந்துடாத. அல்லேலூயா. யாரையும் சபிக்காதீங்க. ஆனால் என்ன பண்ணுறது? வந்து வாய்க்கிறது அப்படி இருக்கு சொல்கிறீங்களா? இருக்கும், வேறு வழி என்ன பண்ணுறது? வாட்சத்தும் சரியில்லை, வந்ததும் சரியில்லை. சில பேர் அப்படின்னு சொல்லிக்குவாங்களே, என் வாழ்க்கை எப்படிலாம் இருந்திருக்கும் தெரியுமா, இதுங்களை நம்பி வந்து பாரு போச்சு, அப்படி சொல்கிறவங்களும் இருக்காங்களே. அப்படியே இருக்காங்களா?
சத்தம் கேட்குதில்ல? மைண்ட் வாய்ஸு சரி அப்படியே கொட்டுறீங்க. கொட்டுவேன் சரியா? அப்போ என்னோட ஜெபம் இயேசுவின் நாமத்தில் நான் கேட்கும் போது அவைகள் கர்த்தர் வாய்க்க செய்கிறவராக இருக்கிறார். முதல் நான் சொன்னேன், எல்லா நேரத்திலும் கனம் செலுத்துவதற்கு, அதாவது மரியாதை கொடுத்து ஜெபம் பண்ணுகிற காரியங்கள். நீங்கள் இயேசுவின் நாமத்தை சொல்லி ஜெபிக்கும் போது நீங்கள் என்ன செய்றீங்க? நீங்கள் அவருக்கு கீழ்ப்படிந்து ஜெபத்தை ஏறெடுக்கிறீங்க. மறந்துவிடக்கூடாது. Hallelujah. Use the name of Jesus Christ in your prayer. Ask everything in the name of Jesus Christ. என் நாமத்தில் நீங்கள் எதை கேட்டாலும் என் பிதாவானவர் அதை உங்களுக்கு தருவார் என்று சொல்கிறால. அப்போ என்னோட ஜெபம் என்னவா இருக்கணும்? அவருடைய நாமத்தில் கேட்குறதா இருக்கணும். நீதி உள்ள காரியத்தை கேளுங்க, அநீதி உள்ள காரியத்தை தயவு செய்து கேட்காதீங்க. அல்லேலூயா. தேவையில்லாத காரியத்தை கேட்டு பின்னால் வாங்கி கட்டிக்காதீங்க. நான் அவ்வளோதான் சொல்லுவேன். ஆண்டவர்கிட்ட இந்த ஹெங்கி பெங்கி கதைலாம் அவருக்கு பிடிக்காத ஒரு காரியம். மறந்துடாதீங்க. ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட். சரிங்களா? ராஜாச்சி ராஜா, கத்தாதி கத்தர். ஸோ நீங்கள் ஜெபிக்கும் போது உங்களுடைய ஜெபத்தில் ஒழுங்கு, ஒழுக்கம், கீழ்ப்படிதல், மரியாதை அத்தனையும் அதில் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இது 2வது ரகமாக வேதம் கற்றுக் கொடுக்குது, எப்படி ஜெபிக்கணும், ஜெபம்னா என்ன என்று. 3வது காரியம், இதை தான் எல்லாரும் வாழ்னு கத்தி நம்ம கேட்குறோம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார்? மெனி பீப்புள் ஆஸ்கிங் ஆன் திஸ். ரோமர் 8வது அதிகாரம் 26வது வசனம். ரோமன் சாப்டர் 8 verse 26. இந்த 3 வசனத்தை நம்ம பார்க்குறோம். பாப்பமாக ரோமர் 8:26. அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நம்மளுடைய பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னதென்று நான் ஜெபிக்க வேணும்னு சொல்வதற்கு அறியாமல் இருக்கிறபடியால், எப்படி ஜெபிக்கணும், என்ன ஜெபிக்கணும், என்ன கேட்கணும்னு எனக்கு தெரியாத நேரத்தில் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோட நமக்காக வேண்டுதல் செய்கிறார். ஆவியானவரே நமக்காக ஜெபம் செய்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. So my prayer must be in the power of the Holy Spirit. It's very important. Hallelujah. 3 things we learn from this portion. First, my prayer must be offered in faith. Number 2, my prayer must be in the name of Lord Jesus. And number 3, my prayer must be in the power of the Holy Spirit. Hallelujah. 3 காரியத்தை நாம் பார்க்கிறோம். முதலாவது, என் ஜெபம் எப்பொழுதும் விசுவாசம் உள்ள ஜெபமாக காணப்பட வேண்டும். 2வது, என் ஜெபம் எப்போதும் இயேசுவின் நாமத்தில் செலுத்துகிற ஜெபமாக இருக்க வேண்டும். 3வது, என் ஜெபம் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட ஜெபமாக காணப்பட வேண்டும். This is what prayer. Hallelujah. Hallelujah. அப்போ இந்த மாதிரி ஜெபங்களை நாம் கற்றுக்கொண்டு நம் சரியான முறையில் நம் ஜெபத்தை நடத்தினோமானால் வாசலை திறந்து கொடுக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் இருக்கிற இடத்துல, வீட்டிலையும் சரி, சபையிலும் சரி, இந்த வசனங்களை எல்லாம் நீங்கள் உங்கள் மனதில் பதிக்கப்பட்டு வைத்து நினைவு கொண்டீங்கனால் நீங்கள் எங்கே போய் ஜெபித்தாலும் வானம் அந்த இடத்துல திறக்கப்படுகிறத நீங்கள் பார்ப்பீங்க. இயேசுவின் நாமத்தில் நடக்கும். ஏன்னா அந்த வார்த்தை பொய்யானதல்ல, உண்மையானது, ஜீவனுள்ளது. வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் அவருடைய வார்த்தை ஒருபோதும் ஒழிந்து போகாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நான் விசுவாசிக்கிறேன். தொடர்ந்து உங்களுடைய ஜெப வாழ்க்கையில் நீங்கள் ஏறெடுக்கிற ஜெபம் இப்படியாக காணப்படும். அதிகமாய் ஆண்டவரோட பேசுங்க. ஸ்பீக், ஹேவ் a conversation with God every day. Hallelujah. It's very, very important. I must have a conversation with my Creator, with my Father.
தட்ஸ் இம்பார்ட்டன்ட் மை லைஃப். காலையில் எந்திரிச்சோன்னே யார்கிட்ட முதல் பேசுகிறீங்க? ஏசப்பாட்ட பேசுங்க, அப்பாட்ட பேசுங்க. ஹல்லேலூயா. காலையில் ஏஞ்சோன்னா முதல் ஃபோன் எடுத்து பார்க்குறது, எத்தனை ஃபோன் வந்திருக்கு, எத்தனை வாட்ஸ்அப் வந்திருக்கு, எத்தனை மிஸ் கால் வந்திருக்குது, யார் என்ன பண்ணா, என்ன பண்ணிகிட்டு இருக்கிறா. இன்றைக்கி ஃபோன் இல்லைன்னா உயிரே இல்லை, அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு வந்துருச்சு இல்லை. ஃபோனே இல்லைன்னா செத்தே போயிடுவாங்க, அப்படி போயிடுச்சு. என்னைக்காவது ஒரு நாள் ஃபோன் இல்லைன்னா பரவாயில்ல, பைபிள் இல்லைன்னா செத்தே பேர் வந்துடுமா, ஆண்டோடைய வார்த்தை இல்லைன்னா செத்தே பேருவானா. இந்த எண்ணம் எப்போ மாறுகிறதோ அன்றைக்கி தான்ப்பா எழுப்புதல் உண்மையாக நடக்கும். அது வரைக்கும் நீங்கள் சொல்கிற எழுப்புதலெல்லாம் எனக்கும் தெரியல என்ன எழுப்புதல்னு. என்ன தான் எழுப்புறீங்கன்னு தெரியல. தூங்கிட்டு இருக்கிறவங்க எழுப்புறீங்களா, இல்லை தூங்கிக்கிட்டு இருக்கிற நடிக்கிறவங்க எழுப்புறீங்கன்னு தெரியல. ஏன் தெரியுமா? தூங்கிக்கிட்டு இருக்கிறவனை எழுப்பலாம், தூங்கிக்கிட்டு நடிக்கிறவனை தான் எழுப்ப முடியாது. இன்றைக்கி அநேக இடத்துல தூங்கிக்கிட்டு இருக்கிற நடிக்கிற கூட்டம் நிறையா இருக்குது. தயவு செய்து மாறுங்க, உங்கள் செப வாழ்க்கை மாறணும். நான் ஆண்டவரோட அதிகமாக பேச பேச என்னை அவர் மாற்ற வல்லவராக இருக்கிறார். ஏன் தெரியுமா? என் அப்பாவுக்கு தெரியும் நான் எங்கே குறை உள்ளவனாக இருக்கிறேன். அடுத்தவன் பார்த்து உனக்கு இந்த குறை அந்த குறைன்னு சொல்கிற காட்டிலையும் ஆண்டவருக்கு தெரியும் நான் எங்கே குறை உள்ளவனாக இருக்கிறேன். என் குறைகளை அவர் சரி செய்வார், தீர்ப்பார், என்னை மாற்றுவார். உங்களை இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார். God bless you. Thank you.